Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது mensuration-ல first exercise-ல second sum. ஓகேவா? A solid iron cylinder has total surface area of 1848 cm squared. Its curved surface area is 5/6 of its total surface area. Find the radius and height of this iron cylinder. ஓகேவா? ஸோ இப்போ இதான் சம். இது என்ன சம்மா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம் அப்படின்னா கிவன் எழுத போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தலாமா? ஸோ ஒரு சிலிண்டர் இருக்கு, அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, அதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் மட்டும் வச்சு அதோட ரேடியேஷன் ஹைட்டையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? ஸோ வழக்கம் போல என்ன எழுதணும் அப்படின்னா கிவன் எழுதணும். கிவன் எழுதிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ? 1848 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா டைரக்டா கொடுத்துருக்காங்கன்னா இல்ல, ஆனா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5/6 ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 5/6 ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ? 1848 இல்லையா? ஸோ நான் அதில் சப்ஸ்டிட் பண்றேன். 5/6 into 1848. நான் 6 டேபிளால கேன்சல் பண்றேன். 1 6 are 6, 3 6 are 80, 0, ஸோ 48 வருது. 8 6 are 48. ஸோ இது 5 multiplied by 308. ஸோ இது எவ்வளோ வரும்னா 1540. ஸோ இப்போ நமக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிச்சு. அது எவ்வளோனா 1540 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ கிவன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கிடைச்சிருச்சு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கிடைச்சிருச்சு, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டு ஃபைண்ட், எதை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் எழுதிக்க போறோம். என்ன இருக்கு இங்க ஃபைண்ட் பண்ணணும்? ரேடியஸ் அண்ட் ஹைட். ரேடியஸும் ஹைட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத எடுத்து எழுதிக்கணும். ஸோ இது என்ன ஷேப்? சிலிண்டர். ஸோ நான் சிலிண்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? சிலிண்டர்ல இது ஃபர்ஸ்ட் என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தானே. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 2πr h + r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட ஃபார்முலா என்ன? 2πr h. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் எழுதிட்டோம். அடுத்த சொல்யூஷனுக்குள்ள போயிடலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா சொல்யூஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக்க போறோம். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தோம்? 1540 பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 2πrh ஈக்குவல் டு அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ 1540. ஸோ இதை என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை அப்படியே வச்சுட்டு அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு போகலாம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ? 1848. ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 2πr h + r. ஓகேவா? ஸோ இந்த 1848 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 2πr உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ என்ன வரும்? 2πr into h + 2π, இங்க ஒரு r இருக்கு, இங்க ஒரு r இருக்கு. ஸோ r² equal to 1848. இந்த வேல்யூ நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இங்க பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பார்த்துக்குமா? 2πr h equal to 1540. அதை அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 substitute 2πr h equal to 1540. ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? 1540 plus 2πr squared equal to 1848. இப்போ கண்டுபிடிக்க போற வேல்யூ ஆரோட தான், ரேடியஸோட தான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ மற்ற எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்க போறேன். ஸோ பைஆர் ஸ்கொயர் மட்டும் இங்க இருக்கு, இங்க அடிஷன்ல இருக்கிறதுனால இந்த சைட் போறப்போ சப்ராக்ஷன் ஆகும். 1848 minus 1540. ஓகேவா? ஸோ இப்போ 2πr² வேல்யூ என்ன ஆயிடும் அப்படின்னா 308 ஆயிடும். ஃபைன் தானே? அடுத்து பையோட வேல்யூ என்ன? 22/7. அதை போட போறோம். 2 into 22/7
into r squared equal to 3080. இப்போ simplify பண்ணலாமா? first 2 ஆல கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 1 2 is 2 1 5 4. அடுத்து மறுபடியும் 2 ஆல கேன்சல் பண்ணா 11. இங்கே 77 வரும். ஓகேவா? அடுத்து 11 ஆல கேன்சல் பண்ணலாம். 1 11 is 11. இங்கே 7 வந்துடும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஒரு 7 இருக்கு, இங்கே என்ன 7 இருக்கு, டினாமினேட்டர்ல 7 இருக்கு இல்லையா? ஸோ அது இந்த பக்கம் கொண்டு போனால் நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 மல்டிப்ளைட் பை 7. ஸோ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 7 சென்டிமீட்டர்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஆரை வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா மறுபடியும் அந்த ஈக்குவேஷன் 1ல போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் ஆர் ஈக்குவல் டு 7 இன் ஈக்குவேஷன் 1. அது என்னது? 2 pi r h equal to 1540 இல்லையா? சப்ஸ்டியூட் பண்ணா 2 multiplied by 22 by 7 into r ஓட வேல்யூ என்ன 7 into h equal to 1540. ஓகேவா? 1 7 1 7 7 1 7 ரெண்டு 7 கேன்சல் ஆயிடும். அடுத்து 2 ஆல கேன்சல் பண்றோம். 7 2 14 remainder 1 7 0. அடுத்து 2 ஆல கேன்சல் 11 ஆல கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 70 வரும். மறுபடியும் 2 ஆல கேன்சல் பண்ணால் 35 கிடைக்கும். ஸோ ஹைட் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஆன்சர்னு எழுதிக்கிறேன். ரேடியஸ் எவ்வளோ நமக்கு கிடச்சிச்சு? 7 சென்டிமீட்டர் கிடச்சிச்சு. ஹைட் எவ்வளோ கிடச்சிச்சு? 35 சென்டிமீட்டர் கிடச்சிச்சு. அவ்வளோதான் கைஸ்.